அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, அண்மையில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு நேர்காணல் அளிச்சிருந்தார். அதில் அவர் சொன்ன செய்தி என்பது, அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். விஜய் தனித்து போட்டியிடவே விரும்புகிறார் அப்படின்னு சொன்னார். அதிமுகவுடன் ஒருவேளை தாவேகா கூட்டணி அமைத்தால் விஜயினுடைய தனித்துவம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது டிசம்பர் வரைக்கும் இந்த நிலைப்பாடு, அதன் பிறகு நிலைப்பாடு மாறலாம் என்கிற துணியில் கருத்து தெரிவித்திருந்தார். இதை ஒட்டி தாவேகா தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. அவங்க சொன்னது, நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது மட்டுமே கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாரை மனதில் வைத்து சொல்கிறார்கள் அப்படின்ற கேள்வியும் இதற்குள் இருக்கிறது. ஒருவேளை பிரசாந்த் கிஷோரினுடைய கருத்து, அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்கிற கருத்தை தாவேகா மறைமுகமாக மறுக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. இதை ஒட்டி தான் நம்ம தலைப்பையை கட்டமைத்திருக்கிறோம். விஜயினுடைய கூட்டணி கணக்குகள் தான் என்ன, இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். தமாகவிலிருந்து திரு முனவர் பாஷா அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் TN ரகு அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். லட்சுமி, ரகு உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிரசாந்த் கிஷோர் அவர் பேட்டி, அது அப்போ பேசு பொருளாச்சு. அவர் சொன்னது வந்து, விஜய் தனிப்பட்ட என்னிடம் சொன்னார், கூட்டணி வைக்க விரும்பல, 5 முனை போட்டி அப்படின்னா அது தாவேகாவுக்கு பலன் தரும் அப்படின்னு சொன்னார், ஒரு ஆட்சி மாற்றத்தையே நடத்த முடியும் அப்படின்னு சொன்னார். தாவேகா சொல்லுது, நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சா மட்டும்தான் அந்த அறிவிப்பை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. இந்த முதல்ல இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது யாருக்கான அறிவிப்பு? அப்போ நீங்க தாவைக்கு ஆளுல யாரும் வரலையா? பரபரப்பாக்க வேணாமா? அவங்க தானே சொல்லணும். வந்து இவர் சொன்னது, ஆனந்த் வெளியிட்ட அறிக்கை வந்து, இப்போ டிவி டிபேட்ல சில பேர் தாவாக்க ஆதரவாளர்கள் பேசுறாங்களா, அவங்கள சொன்னாங்களா? அபிஷியலா சொல்லாத சில பேர் வராங்க, அல்லது வந்து பிரசாந்த் கிஷோரை சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இருக்கு. இதுல கூட்டணி கணக்குகள் பற்றி எல்லாம் பேசுறப்ப நம்ம கட்சியில பிரதான கட்சியை அழைச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, உரிய நேரத்தில் தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி உடைச்சு பேச மாட்டாங்க. அதனாலதான் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு. ஆக்சுவலா பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய இன்னும் ஹைப்பப் பண்ணார். ஓகே, நான்லாம் ஸ்டண்ட் வந்து அந்த ஒரு கிளிப் வந்தது இல்லை, அது மாரி வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, தனியார்னா ஈ கேன் வின் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். பட் அது ரொம்ப அவுட்லாண்டிஷா, ரொம்ப அதீதமான ஒரு இதுவா ஒரு ப்ரெடிக்ஷனா இருந்தது. பட் அவரோட இன்டர்வியூவை நீங்க ஃபுல்லா போய் பார்க்கும்போது அதுல வந்து அவர் நிறைய சென்சிபிளாவும் பேசியிருக்காரு. இது வந்து சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுது. விஜய் தனியா நின்று ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தோணுனா கூட, அவர் உள்ளார வந்து சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, அதுல வந்து டெஃபினட்டா வந்து சப்ஸ்டன்ஸ் இருந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, பிஜேபியின் மேல தமிழ்நாட்டில் இருக்கிற வெறுப்பு இருக்குல்ல, அது வந்து சைசபிள். அதை வந்து திமுக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், ஆட்சி மேல குறை இருந்தாலும், பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபினால இந்த பிரச்சனை, இந்த ஃபெடரலிசமாக இருக்கட்டும், லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கட்டும், நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், இந்த கலாச்சார திணிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து பிஜேபியோடைய எதிர்ப்புங்கிறது அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஏடிஎம்கேயோட ஜாயின் பண்ணால் பிஜேபி கொஞ்சம் பெனிஃபிட், ஏடிஎம்கே ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நாங்கள் பிஜேபியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னவங்க சேர்ந்தாங்கன்னா கிரெடிபிலிட்டி போயிடும். அதுல நீங்க சொன்னதுல ஒரு கூடுதலா அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அணி அதிமுக பாஜக அப்படின்னு போனா தாவேகாவுக்கு பெரிய லாபம்ன்றார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட போனா ஏடிஎம்கேவோடைய சரிவு ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பகத்தன்மையே போயிடும். 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க அவங்களோட சேரவே மாட்டோம்னு சொல்லி தேர்தலில் நின்று தோத்து டெபாசிட்லாம் விட்டு முதல் முறையாக அவங்களுடைய வரலாற்றில் அவ்வளோ படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போனாங்கன்னா ஏடிஎம்கே பெரிய செட்பேக், அது ஒரு பெரிய மாரல் டிஃபீட் அது. ஸோ அவங்களுடைய அந்த கட்சிக்கே எதிர்காலத்தை வந்து ஒரு கேள்விக்குறியாக்கிறோம். அது இவருக்கு அட்வான்டேஜ் ஆகலாம். ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போ அந்த நாவல்ட்டி ஃபேக்டர், அது பிரசாந்த் கிஷோர் சொன்ன அதே வார்த்தை, நாவல்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸப்ஷன். நாங்கள் வந்து இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்றவர் தனியாக நின்னா அவருக்கு வந்து சொன்னதை செய்யறாரு பாருங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களோடெல்லாம் பேசிய பிறகுதான் அவர் விஜயை வச்சுட்டு தான் மேடையில சொல்றாரு, அடுத்த ஆண்டு நான் வெற்றி பெற வைப்பேன், என்ன வந்து தோனியை விட அதிகமாக நீங்க கொண்டாடி தமிழ்ல வேற பேசுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாருன்னா, அப்ப அவர் மைண்டை ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப தனித்து அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு இல்லைன்னா கூட இப்படி பேசுறதான ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை.
அந்த ஒரு ட்ரீமை வந்து அந்த ஒரு நடக்காதுன்னு நம்ம இப்ப தோன்றதை வந்து சொல்றதுதான் அவங்களோட வேலை. இப்போ ஒரு ஹைப் பண்ணியிருக்காருல்ல அவரு, இங்க பேசுனது மட்டும் இல்ல அந்த இன்டர்வியூலயும் சொன்னதுனால பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு செல்வாக்குன்னு இல்ல, ஒரு பேசு பொருளா இருக்குல்ல. பட் அது அந்த பாயிண்ட்ல அவர் கரெக்டா சொல்லிருக்காரு. அப்ப என்ன கணக்கு இருக்க முடியும் இப்போ? சரி, நான் விஜய் வந்துங்க ஒரு கல்லை விட்டு எறிகிறாரு மாங்காய்க்காக, மாங்காய் விழுந்தா ஃபைன், அவர் மண்டையில விடாம இருக்கணும்ல, அது விழாதுன்னு நம்புறாரு அவரு. என்ன அவருக்கு இப்ப தோத்தா என்ன பெரிய அவருக்கு, அவர் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு அவரு, அவருக்கு என்ன அதனால என்ன லாஸ்ன்னு கேக்குறேன்னா, இப்ப ஏடிஎம்கேயோட ஒரு வேலை கூட்டணி வச்சு அது வந்து ஆன் பேப்பர் லுக்ஸ் ஃபார்மிடபிள், ரொம்ப வந்து அது பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திமுகவை சேலஞ்ச் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. திமுக கூட்டணியை இப்போதைக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே அலையன்ஸ் வந்து ஏடிஎம்கே அண்ட் தாவேகா அப்படிங்கிறதுல நிறைய பேர் வந்து யுனானிமஸா இருக்கிறாங்க. அப்படியே அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அவங்க வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுக எதிர்ப்பு வாக்கள் எல்லாத்தையுமே அவங்க அறுவடை பண்ணி கூட்டணி அவங்க சேர்ந்து ஜெயிச்சிடறாங்கன்னா அதுல தாவேகாக்கு என்ன பெனிஃபிட்? அவங்க ஒரு ரைவலுக்கு உயிர் கொடுக்குறாங்க. இப்போ தனியா நின்று ஏடிஎம்கே தோத்துதுன்னா அந்த கட்சிக்கே பிரச்சனை. கட்சி அடுத்தது இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இல்லாம எப்படி தாக்கு பிடிக்குங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த ரைவலுக்கு நம்ம ஏன் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டேட்ல 2 ரீஜனல் பார்ட்டிஸ் தாங்க இடம் இருக்கு, 3க்குலாம் இடம் கிடையாது. அப்போ திரு ரகு, இப்ப நீங்க சொல்றப்ப விஜய் அவர்களின் தனித்து போட்டின்றது அது திமுக அணிக்கு கடும் போட்டியை கொடுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடியா போகுமா? அப்சல்யூட்லி. 2026 எலெக்ஷன் வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ஏடிஎம்கேக்கு. திமுக என்னங்க 13 வருஷம் அவங்க ஆட்சியிலே இல்லாம இருந்தாங்க, கட்சியை நடத்த முடியும், அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, பேச முடியும், எதிர்கட்சியா செம்மையா பணியாற்றக்கூடியவங்க. விஜய்க்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ஏஜ் இருக்குது, அவரு என்ன டெஸ்பரேட்டா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதான் அவரும் சொல்றார், பிரசாந்த் கிஷோரும் அவரு தன்னையும் சேர்த்து சொல்றார், எங்களுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு, நாங்க வந்து அரசியல் பண்ணலாம், அதுக்குள்ளே எதுக்கு காம்ப்ரமைஸ்ன்ற இடத்துக்கு. அவரை கம்பேர் பண்றது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன். ஏன்னா விஜய் அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் பீகார்ல பாப்புலரா, தமிழ்நாட்டுல விஜய் அளவுக்கு அவரு பிரசாந்த் கிஷோர் அங்க பாப்புலரான்னு தெரியல. பட் விஜய் வந்து தனியா போறது வந்து மேக் சென்ஸ் ஃபார் ஹிம். அவர் சொல்றது இந்த 5 முனை போட்டியில சீட்டு கூட பெற முடியும் அப்படின்னு சொல்றாருல. 5 முனை போட்டி, ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபின்னு போயிட்டுனா அவர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வராது. 5 முனை போட்டினோடனே எல்லாரும் சொல்லுது திமுகவுக்கு அட்வான்டேஜ்னு, இவர் சொல்றாரு இல்ல தாவேகாவுக்கு அட்வான்டேஜ். அவருக்கு வந்து கொஞ்சம் இப்போ இவர் மாற்றுங்கிற ஒரு அந்த சிந்தனையை வந்து வலுப்படுத்துள்ளது. இப்ப ஏடிஎம்கேயோட ஜாயின் பண்ணிட்டாருன்னா நாங்க வந்து இந்த கட்சிகளுக்கு, இந்த திராவிட கட்சிகளுக்கு, திராவிட சித்தாந்தத்தை நான் ஃபாலோ பண்ணா கூட இந்த கட்சிகளுக்கு நான் மாற்று அப்படிங்கறத மக்கள் நம்ப மாட்டாங்க. நீதான் வந்து கரப்ஷன் சொல்லிட்டு கரப்ஷனுக்கு கன்விக்ட் ஆன தலைவரோட கட்சியில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்ப நிறைய பேர் மேல கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு, நீங்க என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனா அவர் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாருன்னா திமுக எதிர்ப்பு பேசினாதான் இவருக்கு வந்து டிராக்ஷன் கிடைக்கும், அதை பேசுறாரு. ஆனா இவர் தனியா நின்று சைசபிள் வாக்குகள் வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு பைபோலார் பாலிடிக்ஸ் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி இங்க வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி இங்க ஆட்சிக்கு வந்து அவங்க 10 வருஷத்துல வரப்போறது இல்ல. லட்சுமி, இப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னார், பலருமே பேசியது, சில பத்திரிகைகள் எழுதியது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கொஞ்சம் தாண்டி பேசிட்டார், கட்சியோட நிலைப்பாடு அது அல்ல, உள்ளுக்குள்ள வந்து அவங்க கூட்டணி ஆப்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், தாவேகாவிலிருந்து அறிவிப்பு வருது நாங்க அதிகாரப்பூர்வமாக பேசுறதை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதற்கு முன்பே விஜய் ஆதரவாளர்ன்ற பெயர்லாம் 1 வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப அறிவிப்பு வருது, அப்படின்னா என்ன புரிதல்? இல்ல தாவேகா உண்மையில அதிமுகவோடு போகணும்னு நினைக்குதா, இல்ல பிரசாந்த் கிஷோர் வாய்ஸ் தான் விஜயோட வாய்ஸா, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏடிஎம்கேவோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா இதுக்கு முன்னாலையும் நம்ம நிறைய டிவி விவாதங்கள்லையும் பேசணும், செய்திகளே வெளியானது, அப்போல்லாம் வந்து மறுப்பு எதுவுமே வரல. இப்போ ஓப்பனாக பிரசாந்த் கிஷோர் சொன்ன பிறகு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு, இல்லை கூட்டணி இனிமேல் தான் நாங்கள் முடிவு பண்ண போகிறோம், நியாயம் தான், தேர்தல் நேரத்தில் கூட்டணி முடிவு பண்ணிக்கிட்டோம், ஏன்னா இந்த கட்சி முழுமையாக அவங்களுக்கு நிறைய பார்ட்டி ஒர்க்கே என்ன நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சொல்லட்டும், அவசரமே இல்லை, தேர்தலுக்கு 1 மாதம் முன்னால் சொன்னால் கூட போதும், அதுக்கு பிறகு தான் அவங்க கேண்டிடேட்ஸ் முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் பேசினதுலேயே முன்னுக்கு பின் நிறைய முரணான அம்சங்கள் இருக்குது அந்த பேட்டி முழுக்கவே. 118 இடங்களில் விஜய் ஜெயிச்சிருவார், தனித்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு இடத்துல வந்து 20% வாக்குகள் வாங்குவாருங்கிறார். 35% 40% வாக்குகள் வாங்கினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும். அப்போ அந்த புரிதலெல்லாம் இல்லாமல் அவர் பேசினாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சொல்வதற்கு கூடுதலாக
அவருக்கு இருக்கிற பெரிய சவாலே வந்து கட்சி கட்டமைப்பு பலம் இல்லைன்னு சொல்றாரு. இன்னொரு புறம் ஆட்சியும் அமைக்க முடியும்ன்ற இல்ல கட்சி கட்டமைப்பு அவர் உருவாக்க போறேன்னு இப்ப அந்த 4 நாளைக்கு முன்னால் நடந்த கூட்டத்துல தான் அவர் விஜய் மிகப்பெரிய சவால்னு சொல்றாரு. பெரிய சவால் இருக்கிறது ஒரு 10 மாசத்துக்குள்ள பெரிய சவால்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சவால்களை வந்து தாண்டி எங்களால நிலையா நிக்க முடியும்ன்றத விஜய் வந்து சொல்றாரு. அதனால அவரை கொஞ்சம் பாராட்டலாம். நாங்க வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டுற போறோம். 69,000 பூத்துகள் இருக்கு அப்படின்னு அவருக்கு நிறைய டேட்டாலாம் அவருக்கு தெரியுது. அவருக்கு தான் நிறைய வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க, எல்லாருமே சொல்லி தராங்க. அதனால அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. விஜய் அவர்கள் நல்லா அது சரிதான். அவங்க வந்து கட்சி கட்டமைப்பை முழுமையாக உருவாக்க போறாங்க. இன்னும் ஏதோ கொஞ்சம் மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 23 25 மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கு. அதுவும் கூடி விரைவில் போட்டுருவாங்கன்னு தான் தோணுது. கட்சியினுடைய கட்டமைப்பை உருவாக்கட்டும். கட்சி வந்து கூட்டணிக்கு போன அவர் அதாவது வந்து விஜயோடைய நிலை இப்போ என்னன்னா ஹி இஸ் காட் பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூ சி அப்படிதான் சொல்லுவேன். கூட்டணிக்கு அதிமுகவோடு இப்போ போனால் அடுத்த 5 ஆண்டுகள் அவர் வந்து ஒருவேளை ஏடிஎம்கே பவருக்கு வந்துருச்சு அப்படின்னா பவரில் இருப்பாங்க. ஒன்று எதிர்கட்சியாக இருப்பாங்க, இல்லை கூட்டணி கட்சியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் பவரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்னன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இல்லை அப்படின்னா அதிமுகவோடு கூட்டணி போகலை, தனித்து தான் போட்டிடுறாங்க. அவங்களுடைய பலம் என்னன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு போட்டி அப்படின்னா இந்த 5 ஆண்டுகள் ஒருவேளை திமுகவோ இல்லை அதிமுகவோ வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா இந்த 5 இயர்ஸ் அவர் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான சூழல் என்ன? ஏன்னா விஜயகாந்த் இருக்கும்போது இருந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வேறு, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேறு. அவர் வந்து இன்னும் விஜய் பேசுறது என்னன்னா என்னோட முழுமையாக இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு. இதே இளைஞர்கள் இன்னொரு 5 ஆண்டுகள் கழித்தும் அவரோடவே கூட நிற்பாங்களா அப்படின்றது கொஸ்டின் தான். ஏன்னா பவருக்கு வரல அப்படின்ற போது அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது. ஸோ அவருக்கு வந்து இது கூட்டணி முடிவு அப்படின்றது சிக்கல் தான். ஆனால் அதிமுகவோடு விஜய் கட்சி தரப்பிலிருந்து ஃபீலர்ஸ் அனுப்பப்பட்டதும் உண்மைதான், அதிமுக தரப்பிலிருந்தும் பதில் சொல்லி அனுப்பப்பட்டதும் உண்மைதான். முதல்ல வந்து 40 சீட்டு, அப்புறம் 60 சீட்டு, இந்த மாதிரி செய்திகள் வந்து, அப்புறம் 80 சீட்டுன்னு செய்திகள் வந்து. இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா 50-50, இப்போ 117 117 சீட்டு, 2.5 வருஷம் இது மாதிரியான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் போதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இபிஎஸ் அவர்களை பற்றி சொல்கிற போது அவர் ரொம்ப கராரா இருப்பாருங்க. நேற்றைக்கு அவர் சொல்றாரு தேனியில அவருடைய பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சீட்டு பேரத்துல, அதுவும் வாக்கு வங்கியே நிரூபிக்காத ஒரு கட்சியிடம் வந்து 17 சீட்ல கொடுப்பாராங்க அப்படின்னா இந்த செய்திக்கு என்ன முகாந்திரம் புரியலையே. இது எப்படி எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அதாவது ரூமர்ஸ் வந்து எல்லா இடத்துல இருந்து வரும். அதனால தான் நான் டிஸ்க்ளைமர் போட்டேன். ஓகே. நேற்றைக்கு நீங்க சொல்றது இன்னொன்று, நீங்க வந்து இத வந்து விஜயனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவர் பார்ட்டில இருக்க ஆட்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துமே யோசிக்கிறீங்க. ஏடிஎம்கே ஒருவேளை விஜயோட கூட்டணி போகுது அப்படின்னா அவ்வளவு சீனியரா ஜெயலலிதா கேபினெட்லயும் எம்ஜிஆர் கேபினெட்லயும் மினிஸ்டர்ஸா இருந்தவங்க, பல ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர்களாக இருந்தவங்க, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி புதுசாக வரவங்களுக்காக களத்தில் நின்று வேலை பார்க்கணுங்க. நீங்கள் வந்து தலைமை ஒன்றா இருக்கலாம், கீழே கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேற்றைக்கு வந்து நடந்த கூட்டத்தில் தேனியில் வந்து பேச்சு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எங்களோட கப்பலில் ஏறினீங்கன்னா கரை சேர்ந்துடலாம், இல்லைன்னா காணாம போய். அது யாருக்கு சொல்கிறாரு? கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கட்சியிலேருந்து வெளியில் போனவங்களுக்காகவும் எடுத்துக்கலாம், புதுசாக கட்சி தொடங்கினவங்களுக்கும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு புதுசாக கட்சி தொடங்கினவங்களுக்காக சொல்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கூட்டணியில சேர்த்துக்குவாங்க, அவ்வளவுதான். நாங்க தான் முதன்மை நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏங்க பிஜேபியில இருந்து அவ்வளவு பெரிய தலைவர் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு ஓபிஎஸ் சொன்னாரு, எங்களோட உட்கார்ந்து லீலா பேலஸ் ஹோட்டல்ல பேசினாருன்னு, அப்பவே அவங்களுக்கே அவ்வளவு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு அவரு இன்னைக்கு வந்து விஜய் புதுசா கட்சி தொடங்க அவர் கொடுத்துட்டு வராங்க. ரகு சுருக்கமா நான் இதுல இல்ல டெஸ்பரேட்டா இருக்காரு. இப்போ 2026 வந்து ஆல்மோஸ்ட் வாட்டர்லூ ஃபார் ஏடிஎம்கே. முன்னாடி இருந்த ஸ்ட்ரெங்க்லாம் அல்லது வந்து கான்ஃபிடன்ஸ்லாம் இப்போ இபிஎஸ்க்கு ஏடிஎம்கேக்கு இருக்குமா? இது வந்து டூ ஆர் டை எலெக்ஷன் உங்களுக்கு. இல்லை, அதற்காக நீங்கள் இப்போ ஒரு சின்ன கட்சியை அகாமடேட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு எளிதானது. இப்போ வாக்கு வங்கியை நிரூபித்தா வாக்கு வங்கி அடிப்படையில் கொடுத்துட முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு கட்சி இப்போ தாவேகா வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் முதன்மையான சக்தி, 1.5 கோடி வாக்காளர்கள்லாம் புதியவர்கள் எங்களுக்கு அப்படிலாம் சொன்ன பிறகு நீங்கள் கராரை எப்படி நீங்கள் இருக்க முடியும்? மெகா கூட்டணினா என்ன விஜயன் அர்த்தம்? மெகா கூட்டணினா நான் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப வந்து பிஜேபியோட போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி,
அப்ப பிஎம்கே பிஜேபியோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்தா மெகா கூட்டணி அது, அல்லது காங்கிரஸ் ஈசிக்கால உருவ போறாரு அவரு டிஎம்கே கூட்டணியிலேருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே would be desperate for an alliance with விஜய் to save their party. அது சரி, அதையே நான் வில்சன்ட்ட தான் சொல்லணும். இப்போ ரகு அவர்கள் சொன்னது தான் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, அதிமுகவுக்கு அந்த தேவை இருக்கு, அந்த நெருக்கடியில் இருக்கிறாங்க. அப்படி பேச்சுவார்த்தைகள்லாம் லட்சுமி சொன்ன மாதிரி அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கலாம். தாவேகாவுக்கு அப்படி எந்த நெருக்கடியும் இல்லை அப்படின்ற டிசம்பருக்கு பிறகு முயற்சிப்போம் அப்படின்னா, உண்மையில் இந்த தாவேகாவினுடைய கூட்டணி கணக்குல காத்திருத்தல், எதிர்பார்ப்போடு இருத்தல், நெருக்கடியில் இருத்தல் அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான் பொருந்துமா? இல்லை, நீங்கள் இப்போ அதிமுகவுக்கு பொருந்துற விஷயத்தை வந்து திமுக கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். திமுகவுக்கு எப்படி கூட்டணி உடையக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குதோ அதே மாதிரி கூட்டணி உருவாகணுன்ற நெருக்கடி அதிமுகவுக்கு இருக்கலாம். உருவாக்குறது தான் கஷ்டம், உடையாம பாத்துக்கிறது ஈஸி. அதை விட ரொம்ப கஷ்டம் உடையாம பாத்துக்கிறது தான். 23 பேரு பிறந்த நாளுக்கு பேசுறாங்க. கேடாய் முடிந்தது நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். அதே பழம் நழுவி பாலில் விழுமா கடந்த காலத்துல அது உருவாக்குறது. அதான் சொல்றேன், அது உருவாக்குறதுக்கு ரெண்டுமே கஷ்டம்ன்றது சொல்றேன். அதுல கூட்டணி உடையாம பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய பிரயத்தனம் பண்ணணும். அது ரொம்ப ஏன்னா ரொம்ப உரிமையை கேட்பாங்க. அதாவது 6க்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, 25 வேணும்வாங்க. சார் விஜய் 120 கேட்கறாரு சார். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க 20 சொல்றீங்களே, இல்ல 120 கேட்பாரு. அதுக்கு உதாரணமே நான் சொல்லிடுறேன். 2006 இருந்து 2011 வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சி, இலவச வண்ண தொலைக்காட்சி, கலைஞர் காப்பீடு திட்டம், 1 ரூபாய்க்கு 20 கிலோ அரிசி, ரேஷன்ல பாம் ஆயில் எல்லாம் போட்டுட்டு 2011 தேர்தலில் சரி பாதியா 119 இடத்துல நின்றாரு. 116 இடம் வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாரு. சரி, காங்கிரஸுக்கு 63 இடம், பாட்டாளி மக்கள் கட்சி 30 இடம், விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 இடம் கொடுத்து 119 இடத்துல தான் நின்றாரு. சரி பாதி இடத்துல நின்றாரு. அதனால கடந்த காலங்களில் அது இருக்குது, அந்த நெருக்கடி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா இப்போ மெகா கூட்டணின்றது ஒரு டிப்ளமேட்டிக் வேர்ட். அவ்வளவு அந்த இடத்துல மட்டும் ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க. தாவேகா அது பெரும்பாலும் வெளிப்படையா 2 கட்சி தலைவர்கள் பேசலன்னாலுமே பேசப்பட்டது. தாவேகாவினுடைய நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்லாங்க நாங்க தனித்து தான், 5 முனை போட்டினாலும் எங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்ல, நாங்களே ஆட்சி அமைப்போம்னு சொல்லுகிற இடத்தில் தாவேகாவோட கூட்டணி கணக்கை நீங்க எப்படி புரிஞ்சுக்க? அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த கட்சி அது வில்சன் ஆரம்பிச்சாலும் விஜயன் ஆரம்பிச்சாலும் அதுதான் சொல்லணும். அதுதான் ஒரு கட்சிக்கு அழகு. என் தலைவர் தான் முதலமைச்சர், நாங்க தனியா தான் நிற்போம், மொத்த இடத்தையும் நாங்க தான் பிடிப்போம், அதை தான் சொல்லணும். அது அவரு பிரசாந்த் கிஷோரே ரொம்ப அடக்கமா சொன்னாரு 118ன்னு. மற்றவங்களா இருந்தா 234 நாங்க தான் ஜெயிப்போம்வாங்க. அதுதான் கட்சியோட அழகு. ஆனா என்னன்னா அவங்க சொன்ன 2 விஷயம், எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக, சித்தாந்த எதிரி பிஜேபி. இந்த 2 தான் பிரகடனப்படுத்தப்பட்ட எதிரிகள், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் எப்படி கூட்டணி கணக்கு எப்படி உருவாகும் அப்படின்றது வந்து 24 ஹவர்ஸே வந்து மிகப்பெரிய லாங்கர் பீரியட் தான் வந்து அரசியல்ல கூட்டணி உருவாகிறதுக்கு. அதனால வேற எதுவும் சொல்ல முடியாது. அவர்கள் இப்ப ரகு அவர்கள் கேட்ட மாதிரி இப்ப விஜய் அவர்கள் இந்த பாயிண்ட்ல பிரசாந்த் கிஷோர் அந்த இடத்துல தான் நின்னார். கரப்ஷன்ற ஒரு வார்த்தையும் பெருசா பயன்படுத்துறாரு. அது பொலிட்டிக்கல் கரப்ஷன் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதை தான் நாங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ண போறோம்ன்றப்ப ஏடிஎம்கேவோடு போனால் விஜயினுடைய நாவல்டி தனித்துவம் வந்து அடிபடும்னு சொல்றாருல்ல, அதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? மறந்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல, தனித்துவம்ன்றதே எந்த அடையாளத்தை வச்சு நம்ம தனித்துவம் சொல்லணும்? இப்போ விஜய் எடுத்துக்கிட்டா எந்த கட்சியோடையும் சேரக்கூடாது. இப்போ நீங்க ஊழல்னு சொன்னீங்கன்னா எந்த கட்சியோடையும் சொல்ல, நடைமுறையில் யாருடைய ஊழலை பிரதிபலப்படுத்துறாங்க, இதுதான் முக்கியம். நடைமுறையில் இப்போ யாருடைய ஊழலை பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. கடந்த கால ஊழல்லாம் வந்து அதற்கு ஒவ்வொரு தேர்தலையும் ரிசல்ட் வந்துருது. ஊழல்லே டெட்லைன் வச்சுக்கலாம்ன்றீங்க. ஊழல் அதுதான் மெயின், அதுதான் மெயின். நீங்க வந்து 5 வருஷத்துக்கு குறுகிய உள்ள ஊழல், போஃபர்ஸ் ஊழலை எடுத்துட்டு இப்ப பேசிட்டு இருக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. திமுக பேசிட்டு இருக்க முடியுமா? இல்லன்னா டூஜி ஊழலை எடுத்துட்டு இவங்க பேச முடியாது சார். ஆனா அதுல உள்ள ஒண்ணு நீங்க சொன்னீங்கல்ல, முதல்ல புதிதாக வருகிற பிளேயர் இருக்காங்கல்ல, அவங்க டெட்லைன் வச்சு பேசினா அவங்க அடிபட மாட்டாங்களா? அவங்களோட தனித்துவம் போயிடும். டெட்லைன் ஆளுங்கட்சி எதிரா டெட்லைன் வச்சு இல்ல சார், எதற்காக தாவேகா தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு கேட்டார்ல. உங்களை வந்து அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் தாவேகாவை காம்ப்ரமைஸ் பண்ணவே சொல்லி அவங்க கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அவசியம் கிடையாது. காலம் நிர்ணயிக்கும் அது கூட்டணி வேண்டுமா வேண்டாமான்றது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கிற கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுலா இந்த பிரம்மாண்டமான இடத்துல ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு, தொடர் தோல்விக்கு பிறகு திமுக கூட்டணியை விட்டுருங்க, அது இன்டாக்டா இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அதற்கு பிறகு வெளியே இருக்கிற கட்சிகள்ல ஓரளவுக்கு பெரிய கட்சிகள் தான் யாரு? அதிமுக விட்டுட்டு பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துக்கோங்க.
இந்த 4 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி அதிமுக கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்களா 2024 தேர்தல்ல? அதே மாதிரி அந்த 4 கட்சி யாராவது பாஜகவில் இருந்து வெளிவருவோம்னு சொன்னாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், 2024 தேர்தல்ல அதிமுக வேண்டாம்னு யாராவது ஒருத்தர் முடிவு எடுத்தாங்களா? கிடையாது. எப்படின்னா பிஜேபி, அதுல அமித்ஷா சொல்லியிருந்தாரு எல்லா கதையும். அதுல இன்னொன்னு ஒரு நுணுக்கமான இடம் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த பேட்டி ரொம்ப முக்கியமானது. ஏன் வந்து நீங்க பாஜகவோடு போறீங்க அப்படின்னா, அவர் சொன்னார் நாங்க ஒரு மாற்றத்தை விரும்புறோம். நாங்க எதற்காக அதிமுகவோடு கூட்டணி வைத்து அதிமுக இல்ல நான் முடிச்சறேன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன் இபிஎஸ் எதற்காக ஸ்ட்ரென்தன் பண்ணணும்? எங்களோட நோக்கம் 26, நாங்க அதனால போகலன்னு சொன்னார். அவர் வியூகத்தை போட்டு உடைச்சார். என்னைக்கு சொன்னாரு? பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி எல்லாம் பேச்சு முடித்து தொடர்ந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் நம்ம எடப்பாடியார்கிட்ட அனுப்பி எல்லாரும் பேசி வார்த்தை நடத்துற பிறகு கடைசியா சொன்ன வார்த்தை இது. நீ எடுத்த உடனே சொன்னதில்லை. எல்லா கூட்டணியும் கடைசி நாள் இரவுல பிஜேபி சைடு போயிட்டு அப்புறம் சொன்ன வார்த்தை. விஜயனுடைய கூட்டணி கணக்கை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட அவர் என்ன யோசிக்கிறாருன்னு பாக்குறீங்க? இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னார். இப்ப ரகு கூட சொன்னார், எந்த அது எதை வச்சு சொல்றாருன்னு தெரியாது, ஏன்னா தாவேக்கு ஆள் கிடையாது இங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்ன நான் யோசிக்கிறேன், தாவேக்கு ஆட்கள் வந்தாலும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தலைமை முடிவு பண்ணும், அப்பதான் முடிவு பண்ணும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா அவங்க கிட்ட அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுதான் நியாயம் கூட. நம்ம சில இடத்துல ஊடகத்துல பேசும்போது கூட நான் பார்த்திருக்கிறேன், அப்படிதான் சொன்னாங்க. நேத்து கூட அப்படிதான். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா என்னன்னா பிரசாந்த் கிஷோருடைய பேச்சுக்காகத்தான் இது பகிரப்பட்டிருக்குமோன்னு ஒரு ஆனந்த் சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு வருஷமா அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஆதரவாளர் ஒரு வருஷமா பேசிருக்காங்க. அப்பெல்லாம் இல்லாத இந்த வார்த்தை இன்றைக்கு வருகிறது என்றால் பிரசாந்த் கிஷோர் பேசுறதுல அவங்களுக்கு ஒரு இடர்பாடு இருக்குது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் இன்னும் தான் திமுகவின் அனுதாபின்றதை மறக்கலையோ, ஏன்னா அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அவருடைய பேச்சுல வந்து நம்ம சகோதரி சொன்ன மாதிரி குழப்பங்கள் இருக்கிறது. விஜயை வச்சுக்கொண்டே வந்து அவர் சொல்றார் நான் ஜெயிக்க வைப்பேன்னு டிக்ளேர் பண்றார். இது வந்து புதிது, அரசியல் காட்சிகள் மேடைகள்ல இது ரொம்ப புதிது. தலைவரை வச்சுட்டு நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மந்திரக்கோள் இருக்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க அவர் ஏதோ திமுக அனுதாபியா பேசுறது போல தோணுமோன்னு. இல்ல, அதுல முதல் சொன்ன வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் முரண்பாடு. நான் வந்து ஒரு நண்பரா தான் வந்திருக்கேன், ஐ அம் நாட் கோயிங் டு ப்ளே இன் தி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் நான் ஜெயிக்க வைப்பேனா, நான் டோனி மாதிரி இருப்பேன் அப்படி எல்லாம் சொல்றது அடுத்து. அதே மாதிரி தான் இதுல சொன்னாரு, தாவேகா தனியாவே ஜெயிக்கும்ன்றாரு டிசம்பர் வரைக்கும். ஆமா, டிசம்பருக்குள்ள தேர்தல் கிடையாது, டிசம்பர் தாண்டி தானே தேர்தல். அப்ப டிசம்பர் தேர்தல் அப்புறம் மாற்றம் வரும். அடுத்து என்ன சொல்றாரு, பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சால்னு நம்ம எல்லாம் விவாதிக்கிற மாதிரி அவர் அங்க விவாதிக்கிறார். அதிமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லி அப்போ அதை சொல்றாரு. அப்படின்னா அப்ப திமுக அனுசரடியா பேசுறாரோன்ற ஒரு எண்ணம் வருது. மனோகர் பச்சா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க ஒரு பெரிய அணி கட்டணும், 24 தமாக முயற்சி செய்தது. ஆனால் இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்றது ஏடிஎம்கே ஒருவேளை பாஜகவோடு ஒரு அணி அமைச்சிட்டாங்க, திமுக கூட்டணி இருக்கு அப்படின்னா அவர் நாம் தமிழரை கணக்கில் எடுத்துக்கல. 8% வாங்கின பிறகு அவர் ஏன் எடுக்கலைன்றது வேற கேள்வி. அவர் சொல்லுது தாவேகாவுக்கு பெரிய நன்மை கிடைக்கும், ஏன்னா பாஜகவுக்கான எதிர்ப்பு அப்படின்றது இன்னும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்றப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் என்டிஏவுக்கு தான் இன்னும் பெரிய நெருக்கடியா இருக்குமோ? நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியாதா சார்? அதாவது எங்கள் தலைவர் எடுத்த முயற்சி என்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது மீண்டும் வலிமையான ஒரு பிரதமராக மோடி வர வேண்டும், அதற்கு அதிமுக தலைமை தாங்கி தமிழகத்திலே நாடாளுமன்ற தேர்தலை வழிநடத்த வேண்டும் என்ற முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டோம். அந்த முயற்சி வெற்றி பெறாததன் காரணமாக இப்பொழுது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான முயற்சிகள் தேவைப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக எங்கள் தலைவர் எடுப்பார் என்பதில் எங்களுக்கு மாறி. நீங்க ஒருவேளை எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை சிரமப்பட்டு நீங்க இந்தியா அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்தா தாவேகாவுக்கு நன்மைன்ற தாவேகா அட்வான்டேஜ். நான் சொல்றேன் சார், அவர் வந்து அவருடைய கணிப்பை சொல்றாரு. இன்னைக்கு வந்து பெரும்பாலானவங்க அதிமுக பாஜக சேர்ந்தா அது ஒரு வெற்றி கூட்டணியா அமையும்னு எல்லாரும் பேச. ஒருவேளை அதிமுக தாவேகா சேர்ந்தா அதை விட வெற்றி கூட்டணியா மாறாதா சார்? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னா பிரசாந்த் கிஷோர் பேசுறாருன்னா விஜயனுடைய அனுமதி இல்லாம பேசியிருக்க முடியாது. ஏன்னா விஜயை மேடையில் வச்சுக்கிட்டே அவர் பேசினவர். இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட சேரக்கூடாது என்பதை பற்றி இந்த ஆதவ் அர்ஜுன் அவரை உட்கார வச்சுட்டு தான் பேசுறாரு. விஜய் தலைமையில தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர், 62 வாரத்துக்கு நீங்க தான் எதிர்கட்சி அப்படின்னா அப்போ நான் அதிமுக எதிர்கட்சி இல்லைன்னு தான் நான் சொல்கிறாரு ஆதவ் அர்ஜுன். அதை அப்பயே மறுத்துருக்கலாம் இல்லை விஜய்? அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும்
எல்லா பூத்களுக்கும் பூத் கமிட்டி அமைங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவர் தனித்து தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான ஆயத்தத்தை தான் உருவாக்கிட்டு. ஒருவேளை இப்போ வில்சன் சொல்ற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க, அது புதிதாக வரவங்க இப்படி தானேங்க பேசி ஆரம்பிக்கணும். நீங்க அதுக்கு அவர் கட்சியை ஆரம்பிக்க வேண்டியது இல்லை சார். நீங்க ரஜினிகாந்த் மாதிரி சொல்லிட்டு போயிடலாமே, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாத மாதிரி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாமே. அதுக்கு எதுக்கு இருக்கிற வருமானத்தெல்லாம் விட்டு நடிப்பை விட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? அதனால் அவருக்கு வயசு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே சொல்லாத சித்தாந்தம் கூட்டணி ஆட்சி. தலைவர் மூப்பனார் 99ல் சொன்னார், இன்னைக்கு இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவு அவருக்கு இருக்கு. ரெண்டு திராவிட இயக்கமும் அதை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுகவோட தாவேகா போக முடியும்? இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்டிஏ தான். என்டிஏக்கு வர்றது மட்டும்தான் சொல்றீங்களா? யாரு? அதிமுக இருக்கிற வாய்ப்பு இல்ல, அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அதுதான் சார். வேற எங்க? அதாவது தாவேகாவை பொறுத்தவரை அவங்க சொன்ன அந்த கூட்டணி ஆட்சியில உறுதியா நிக்கணும், ஊழல் ஒழிப்புல உறுதியா நிக்கணும். இதெல்லாம் வந்து அதிமுகவோட சேரும்போது கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது வந்து விஜய் தலைமையில தான் நாங்கள் ஆட்சி அமைப்போன்ற மாதிரி அவங்க எல்லாரும் பேசுறாங்க. விஜய் தலைமையை எடப்பாடியார் ஏத்துக்கணும். விஜய் முதலமைச்சர், எடப்பாடியார் துணை முதல்வர். எப்படி ஓபிஎஸ் துணை முதல்வராக இருந்து துணை முதல்வர் ஆனாரோ அது மாதிரி எடப்பாடி என்டிஏவுக்கு வந்துட்டா அண்ணாமலை அவர்கள் ஏற்றுப்பாங்க, இபிஎஸ் தான் முதல்வர்னு. சார் அது ஏற்கனவே தான் நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியே பேச்சுவார்த்தையில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் நம்ம மோடி அவர்களுக்கு ஆதரவு தாங்க, சட்டமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் தான் முதலமைச்சர், இப்பயே கூட உங்களுக்கு அஷூரன்ஸ் தரோம் அப்படின்னு சொன்னது தானே அது. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஆனா வந்து அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருக்கார். அவர் எடுக்கிற முடிவை பொறுத்து தான். உங்கள் பார்வையில தாவேகா அதிமுக அணி அமைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அப்படி அணி அமைக்கிறதா இருந்ததுன்னா அது கட்சியே தேவையில்லை. புரியுதுங்களா? அது கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இளைஞர் பட்டாலும் தான் பின்னாடி இருக்கின்ற நம்பிக்கையில தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சொல்வது வந்து நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சா நீங்க மெகா கூட்டணினோ அல்லது கூட்டணி கணக்குனாலும் தாவேகாவுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இவ்வளவு தூரம் பேசுறப்ப ரகு அவர்கள் சொன்னதோ, மனோகர் பாட்ஷா அவர்கள், லட்சுமி அவர்கள் சொன்னதெல்லாம் அவங்களும் யோசிப்பாங்கல்ல. விஜய் அவர்கள் இப்ப விஜய் வந்து இபிஎஸ் முதல்வர் ஆக்குறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாருன்ற ஒரு கேள்விக்கு முதல்ல விடை கண்டுட்டு தானே கூட்டணிக்கு வரணும். இல்ல, யதார்த்தமா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, மீண்டும் திமுக உட்கார வைக்கிறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஏப்பா அவர் தனிச்சு ஒவ்வொரு, அதாவது நீங்க 2 பிப்ரவரி 2024 கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, கட்சியோட சின்னத்தை கொடியை அறிமுகப்படுத்தும் போதும் சரி, அதற்கு பிறகு நடந்த அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு உடனே கொண்டாட்டத்தில் நடக்கும்போதும் சரி, மாநாடுலையும் சரி, பரந்தூர் விமான நிலையம் அந்த போராட்டம், காஞ்சிபுரம் போராட்டினாலும் சரி, இது எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 பிரைம் ஃபோர்ஸ் தான் பேசுகிறார். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல பிஜேபி எங்களுக்கு கொள்கை முரண்பாடு உண்மையான எதிர்கட்சின்றார்ல, அதுதானே மனோகர் பாட்ஷா சொல்றாரு. ஆதவ் என்ன சொல்றாரு? நாங்க தான் 62 வாரம் நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்றப்ப நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க சார். 62 வாரம் நாங்க தான் எதிர்கட்சின்னு இன்னைக்கு சொன்னாரு. ஆனா 3 வருஷமா சொல்லி இருக்கிற அண்ணாமலை கூட அதிமுக கூட்டணி வைக்கும்ன்றாரு. எப்படி வைக்கும்? இப்ப சொல்லுங்க, இது ஒரே நாள்ல சொன்னவர் கூட கூட்டணி வைக்கவே மாட்டாங்க. ஆனா 3 வருஷமா சொல்லினவர் கூட கூட்டணி எப்படி சார்? அது சார் அதாவதுங்க, இல்ல அந்த இடத்துல ஒரு மனோகர் பாட்ஷா அவர்கள் சொல்றது, நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பிஜேபி தான், நீங்க பிஜேபியோட வாங்கன்றது தான் சொல்றீங்க. மெகா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலிலே சொன்னீங்க. நாங்களும் இவர் ஏதோ மெகா கூட்டணி அமைப்பாருன்னு பார்த்தோம். கடைசியில் யாருன்னா தேமுதிக மட்டும்தான் சேர்ந்தது. இன்னொன்னு எஸ்டிபிஐ அந்த கட்சியை சேர்த்துக்கினாங்க. வேற எந்த கட்சி உங்க கூட வந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல? இப்போவும் அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? நீங்க திமுக கூட்டணியிலேருந்து அப்படி வர மாட்டாங்களா? கடைசி 24 மணி நேரத்துல என்ன வேணாலும் திமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆப்ஷன் தாவேகா தான். நீங்க பார்கெனிங் பவர் திமுக கூட்டணியிலையோ அல்ல அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கோ பார்கெனிங் பவரை உருவாக்கி தரது தாவேகா தான். ஆப்ஷன் அவங்க கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு சப்போஸ் நீங்க நாங்க கேட்கிற தொகுதி கொடுக்கலன்னா தாவேகால நாங்க போய் வாங்கிப்போம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தொகுதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து விஜய் உருவாக்கி தந்திருக்காரு. இப்ப தாவேகாவுக்கு போனா வெற்றி உறுதின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில வருவாங்க சார். நீங்க வந்து நாங்க மக்கள் நல கூட்டணியே பார்த்தோம், விஜயகாந்தை வந்து முதலமைச்சர் ஆக்கிறோம்னு போனோம், நாங்களும் தான் போனோம், தமாகவும். அதனால ஒரு வாய்ப்பு ஆப்ஷன் கிடைக்கும்னு சொன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் தான் நினைப்பாங்க. விஜய்க்கு அந்த வாய்ப்பு வரும்னு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா
அதுல போறதுக்கு மனோர் பாட்ஷா சொல்ற பாயிண்ட்ன்றது தாவேகாவையும் ஒரு ஆப்ஷனா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க ஒருவேளை அப்படி இருந்தா கூட இருக்குமே தவிர ஏடிஎம்கேவுக்கு அவங்க ஏடிஎம்கே வச்சு பேச மாட்டாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க முயற்சி பண்ணாதானே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளில வருவாங்களா, அவர் அந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழால அதானே அவரோட டார்கெட்டா இருந்தது. அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை தான் செய்ய விரும்புவார் அவர். ஏன்னா ஜூனியர் பார்ட்னர்ஸ் வேணும். விஜயன் இன்னொன்னு பார்க்கணும், நீங்க நம்ம பேசுறது பேசிட்டு இருக்கிறது ஒரு உச்சபட்ச நடிகரை பத்தி. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அதீதமா தான் இருக்கும், கொஞ்சம் டெலியூஷனே இருக்கும். கமல் சொன்னது வார்த்தை யோசிக்க மாட்டாங்களா? நான் ரசிகர்கள் வேறு வாக்காளர் கழிச்சு புரிஞ்சுக்கிட்டே. அது 2021 முன்னாடி கமல் புரிஞ்சு சொல்லிருக்கணும். ஒருத்தர் அனுபவத்துல சொல்றதை எடுத்துக்க. கமல் விஜயகாந்த் ரேஞ்ச் கூட கிடையாது பாப்புலாரிட்டி. கமல் அவரே தனியா நின்று ட்ரை பண்ணி பார்த்தாரு, நம்ம ஏதோ பண்ண முடியும்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு. விஜய் அவரை அரசியல் தலைவரை ஏத்துக்காத கூட ஒத்துப்பாங்க. அவரோட பீக்ல இருக்கிறாரு. மோசமான படம் எல்லாம் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடல நினைச்சிட்டு இருந்த படம் சக்சஸ்ன்றாங்க, ப்ரொடியூசர் சொல்றாங்க. அப்படிங்கிற போது அவருக்கு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம தான் மாற்று. இப்போ கருணாநிதி இல்லை, ஜெயலலிதா இல்லை, ஒரு பெரிய தலைவர் கிடையாது, நம்மளால முடியும்னு அவர் நினைப்பாரு. நீங்க இந்த நடிகர்கள்லாம் பாருங்க, அது பவன் கல்யாணம் இருக்கட்டும். இல்லை இப்போ அதுல திரு ரகு, ரஜினி அவர்கள் நீங்க உதாரணத்துக்கு எடுத்து அவர் உச்ச நிச்சயமா இருந்தவர் தான். ஆனா அவர் பலர்கிட்டையும் பேசினாரு. ஆனா அவர் பேசுகிற போது பிராக்டிக்கல் யதார்த்த களத்துக்கு வந்தார். நம்ம இப்படிலாம் பேசினாலும் கூட நமக்குன்னு ஒரு 40% வேணும், கிட்டத்தட்ட இவங்க 70-75% இவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க, யதார்த்த களத்தில் இருந்து தானே அந்த முடிவு எடுத்தாரு. இல்ல அவர் தீர்க்கமா முடிவெடுக்கிறவர் கிடையாது. ரஜினி தீர்க்கமா முடிவெடுக்கிறவர் கிடையாது. நம்பர் 1, எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவர் ரஜினி. அவர் அரசியலுக்கு ஏற்றவரே கிடையாது. எல்லாரும் யாரை பார்த்தாலும் அவர் பாராட்டணும்னு நினைப்பாரு. அதீதமாவே பாராட்டுவார், அளவுக்கு அதிகமா பாராட்டுவார். இன்னொன்னு, நீங்க நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததை பாருங்க. விஜயகாந்த் 2006 2 பேரும் எதிர்த்தா கூட தனியா தான் நின்னாரு. 2 பேரையும் மாற்ற ஆகிட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் நம்பினாரு. அவரு நம்பி நின்னாருல்ல, ப்ரூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அலையன்ஸ் போனாரு. பவன் கல்யாண் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு டெபுட்டியா இருக்காரு. அவரு சீஃப் மினிஸ்டர் சொல்லி தானே போன எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணாரு. ஜனசேனா படுதோல்வி அடைஞ்ச உடனே தான் அவருக்கு ரியாலிட்டி வந்தது. ஸோ முதல் எலெக்ஷன்ல தனியா நிக்கணும், நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும் தான் நினைப்பாங்க. இப்போ இவங்க பிரசாந்த் கிஷோர் ஏன் இப்படி பேசிட்டாருன்னு ஏன் திரும்ப தாவக்க சொல்லியிருக்கலாம். அரசியல இதெல்லாம் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வெளியில சீக்கிரட்லாம் வெளில விடக்கூடாது, எல்லாரையும் கெஸ் பண்ண விடணும். தாவக்க என்ன நினைப்பாங்க, இப்ப திமுக இதெல்லாம் விடுவாங்க கருத்து கணிப்பு. விஜய்க்கு 25% இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஏடிஎம்கேவோட விஜய் நினைப்பாங்க. அவரும் தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் பிரசாந்த் கிஷோர். அவரும் இந்த பிராண்ட் பில்டிங், மீடியா மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனாலும் ஏன் வெளில பேச அவரு நம்ம ஹைப்பா பண்றோம்னு நினைச்சு பேசியிருக்காரு. அது கூட பூமராங்க இருக்கலாம். ஏன் நீங்க சொன்னீங்க தனியான்னு ஏன் சொன்னீங்க இப்போ? ஏன்னா 2024 முன்னாடி டிஎம்கே தான் ஜெயிக்கும் தெரியும் எல்லாருக்கும். அப்ப கூட பிஎம்கே ஏடிஎம்கேவோட போக கூடாது டிஎம்கே நினைச்சாங்களா இல்லையா? அப்ப இவங்க விஜய் ஏடிஎம்கேவோட இணையத்தை அவங்க விரும்புவாங்களா? பேசலாம், ஒரு இடைவெளி நினைப்பாங்க. லட்சுமி, இப்போ திமுக அணி கூட்டணி அவங்க ஒரு அணியா இருந்துட்டு இருக்காங்க. எதிர் முகாமில் எப்படி அணி அமைய போகிறது என்ன அப்படின்றதுல ஒரு புடிமானம் கிடைக்கவே மாட்டேங்குது. முன்பெல்லாம் இவ்வளவு சீட்டு கொடுப்பாங்களா, இது இருக்குமா, யார் தலைமை, இந்த சிக்கல் தான் இருக்கும். அணி சேர்க்கையிலேயே பெரிய ஒரு சிக்கல் இருந்துட்டே இருக்கே. தாவேகாவோட முயற்சிகள்ல அதிமுக சில காலமாக ஈடுபட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல புதுசா கட்சி வந்திருக்கு, விஜய் அவருக்கு பின்னால இளைஞர்கள் இருக்காங்க, அவரே சொல்றாரு எனக்கு பின்னால, அதெல்லாத்தையும் தாண்டி ஏடிஎம்கே தான் திமுகவுக்கான எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க முடியும். அதிமுகவுக்கு திமுக தான் எதிரில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்க முடியும். அதிமுகவினுடைய பலம் வேறு. இன்னைக்கு வரைக்கும் விஜயனுடைய ஓட் பேங்க் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மையிலே பெரிய அளவில் சப்போர்ட் இருக்கா, மக்கள் மத்தியில் மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்களா, அவருடைய ரசிகர் பட்டாளம் அவர் பின்னால் நிற்கிதா அப்படின்றதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் யதார்த்தம். நம்ம இப்போ எல்லாம் பேசுறது எல்லாமே இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஏசியங்கள் தான் எதுவுமே. அதிமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்க முயல்கிறது. அதில் அந்த கூட்டணியில் தங்களுக்கு இடம் இருக்குமான்னு விஜய் கட்சியிலிருந்தும் ஃபீலர்ஸ் அனுப்பப்பட்டது. அது உண்மைதான், அது இல்லைன்னு இது வரைக்கும் யாருமே மறுக்கவும் இல்லை. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் சரி எல்லாம் அந்த பழைய 2021 கூட்டணி மீண்டும் அமையணும்னு இன்னொரு தரப்புல இருந்து முயற்சிகள் தீவிரமாக நடக்கிறது. அது உண்மைதான். இன்னைக்கு வேலுமணி அவர்கள்
இல்லை திருமண விழாவில் அண்ணாமலை அவர்கள் போயிருந்த போது அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன உரையாடல் இருந்த அந்த வரவேற்பு கொடுத்தது. அதுலேயே ஒரு நல்ல பான் ஹோமி தெரிஞ்சுது. அதிமுகவுக்குள்ள நிறைய உரசல்களும் இருக்கு. இந்த கூட்டணி வேணும், இந்த கூட்டணி வேண்டாம். ஏன்னா 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு இமீடியட்டா தமிழிசை வந்து பேசுறாங்க, ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு நம்ம போயிருந்தா நம்ம வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும்னு. அதே துணியில தான், அதே அர்த்தத்துல தான் எஸ்பி வேலுமணியும் பேசுறாரு. இப்போ இதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன்னா சிவராத்திரி விழாவுக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபோது அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் வேலுமணி அவர்கள் சந்தித்ததாக செய்திகள் வெளியானது. ஆனால் கல்யாண பத்திரிகை கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே டெல்லியில் போய் ஒரு தடவை கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டார். 2வது முறை திரும்பவும் போய் கல்யாண பத்திரிகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு 2 வாட்டி இன்வைட் பண்ணுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு 2 தடவை இன்வைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. சாரி. ஆனா வேறு ஏதோ அரசியல் 2 கட்சி தலைவர்கள், 2 கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அரசியல் இல்லாமல் பேசுவதற்கு வேற எதுவும் இல்லை. ஏடிஎம்கே நீங்க இபிஎஸ் அவர்களோட என்ன ஓட்டம், அவர் பேசுனது அந்த போக்குகளை வச்சு நான் கேட்கிறேன். அவரோட சாய்ஸ் எதுவா இருக்கு? பிஜேபிக்கு போறதுன்றது இருக்கிறா இல்ல தாவேக்கான்னு யோசிக்கிறாரா? அவரோட சாய்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி இல்லைன்றத திரும்ப திரும்ப பதிவு செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்டத்திலையுமே கூட்டணி இல்லைன்றத பதிவு செய்யறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரும்ப திரும்ப ஏடிஎம்கே வந்து கூட்டணிக்கு வர சொல்லி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய சொல்லி அந்த கோரிக்கைகள் வந்துகிட்டே தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறேன். ஆனா விஜய் அவர் ஏன் சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏடிஎம்கே ஏன் சூஸ் பண்ணணும்? ஏடிஎம்கே ஹஸ் இட்ஸ் ஓன் பேங்க். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கத்தான் போகுது, இல்லாம இல்லை. எதுக்காக விஜய கூட சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியுமா? அன்னைக்கு வந்து 2011 ஜெயலலிதா வந்து மீண்டும் ஆட்சி அமைத்த போது எதிர்கட்சி வரிசையில விஜயகாந்த் இருந்தார். அப்போ வந்து சட்டமன்றத்தில் அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் வந்ததுக்கான ரீசன் எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொன்னதுனாலதான். நாளைக்கு விஜய் இதையே பேசுவார். எடப்பாடி பழனிசாமியால ஜெயிக்க முடியல, வெற்றிக்கு பிறகு பேசுறீங்க. வேற ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு மெகா அலைன்ஸ் அப்படின்னா என்ன ஆப்ஷன்? தாவேகா அப்படின்றது ஒரு வசீகரமான ஒரு நடிகர் வராங்க அப்படின்றது வாக்கு வங்கி தெரியாது. வேற ஆப்ஷன்ன்றது எது? தன் சொந்த பலத்துல தாவேகாவே கூடவே சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏங்க வந்து புதுசா வர ஒரு கட்சிக்கு அவ்வளவு பெரிய லைஃப் கொடுக்கணும் ஏடிஎம்கே? என்ன காரணம்? ஏன் லைஃப் கொடுக்கணும்? நான் வந்து டிவிகே வந்து இவங்களுக்கு லைஃப் கொடுக்கணும் நானே கேக்குறேன். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்ரூவ் ஆயிடுச்சு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு? லட்சுமி சொன்ன ஒரே பாயிண்ட் இல்ல இதுன்னா லட்சுமி அவர்கள் கோடிட்ட மாதிரி ஜெயலலிதா அவர்களே சட்டமன்றத்தில் பேசின போது என்ன சொன்னாங்கன்னா, நான் தேமுதிக வேண்டான்னு தாங்க சொன்னேன், என்ன வந்து வலியுறுத்தினாங்க தலைவர்கள்லாம், இவங்க இல்லாமே நம்மளால வெற்றி. ஜெயலலிதா அப்படி பேசலதாங்க ஆச்சரியம். இவரால ஜெயிச்சு அவங்க சொல்லுவாங்களா? நான் என்ன சொல்றேன், அவங்க ஆன்டி இன்கம்பன்சி டெஃபினட்டா இருக்குங்க. 2019 இருந்து திமுக தொடர் வெற்றிகள், மாபெரும் வெற்றிகள் பெற்றாலும் 100% ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே போதும், நம்மளை ஜெயிக்க வச்சிரும்னு திரு எடப்பாடி பழனிசாமி நம்புனா அது கதைக்கு ஆகாது. அதுதான் உண்மை. ஏன்னா ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தாங்க. அவங்களுடைய அதுக்காக தாவேகாவை எப்படி அணுகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை தானே அவங்க சொல்றாங்க. இன்னொரு புறம் பாஜகவும் விரும்புறாங்க அதிமுகவோட. தாவாக்கே தோத்துறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க என்னத்தை லூஸ் பண்ண போறாங்க? பட் ஏடிஎம்கே இன்னொரு 5 வருடம் ஆட்சியில் இல்லாம கட்சியை நடத்த முடியுமா? பிரச்சனை இல்லாம ஏடிஎம்கேவுக்கு தானே தேவை. அதான் பிரசாந்த் கிஷோரும் சொல்றாரு, ஏடிஎம்கேவுக்கு தான் தாவேகா தேவைன்றதையும் சொல்றாரு. தாவேகா இன்னும் நாங்க முடிவெடுக்கலன்றாங்க. இல்ல, நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிஜேபி பிஎம்கே டிஎம்டிகே வந்தாலே அதுவே ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கும். ஏன்னா போன பிஎம்கே ஏடிஎம்கே 2024 தேர்தலில் அந்த கூட்டணி வாங்கின வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்குகள். இது வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசுனது, தமிழிசை பேசுனதுல இருந்து தான் நான் எடுத்து சொல்றேன், என்னோட கருத்தாக சொல்றேன். அவங்க சொன்னதுல இருந்து தான் சொல்றேன். 2024 தேர்தலில் ஒருவேளை கூட்டணியில இருந்திருந்தா வேற நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க விஜய் வந்து கூட சேர்த்துக்கிறதுனாலதான் அதிமுகவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு வந்து எவ்வளவு ஓட்டு இருக்கும் ஒரு தொகுதியிலையும் யாருக்குமே தெரியும். இதுல இன்னொரு முக்கியமான கோணம், நம்ம தாவேகா இதெல்லாம் பேசுறோம், பாமக அப்படின்ற ஒன்றை நம்ம பேசாமே இருக்கிறோம். நுணுக்கமாக பார்த்தால் பாமகவுக்கான ஓட் ஷேர் எப்படி இருக்கு, அது ஏடிஎம்கேவோட போறப்ப என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பெரும்பான்மையான தொகுதி ஏடிஎம்கே பிஎம்கேன்னு இருந்திருந்தா நாடாளுமன்ற தேர்தலே பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்க முடியும். ஒருவேளை ஏடிஎம்கே வில்சன் சொன்னார்ல மெகா கூட்டணின்றதை நீங்க அப்படி இப்படிலாம் யோசிக்கும், பிஎம்கே போயிடுச்சுன்னு வைங்களா, ஏடிஎம்கேக்கு தாவேகா இல்லாம பிஎம்கே வச்சே நிரப்ப முடியாது. பிஎம்கே தேமுதிக ஏடிஎம்கே அப்படி ஒன்றும் இருக்கு இல்லை சார். அதாவது இந்த முயற்சிகள்லாம் ஆளுமை மிக்க தலைவி ஜெயலலிதாவே 96 தோல்விக்கு பிறகு 99 நாடாளுமன்ற வாஜ்பாய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு பின்னால்
அதாவது அவங்கள மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவியே கிடையாது தமிழ்நாட்டில். அந்த அம்மாவே வந்து ஒரு தலைவர் வீட்டுக்கும், தலைவர் மூப்பனார் வீட்டுக்கு போகிறாங்க. அவருடைய பேரன், அவருக்கு வாசனுடைய பிள்ளைக்கு செயின் போட்டு உறவை உருவாக்குறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வீடு, எல்லார் வீட்டுக்கும் போய் ஒரு கூட்டணி உருவாவதற்கான முயற்சிகளை 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கிறாங்க. அது மாதிரி எந்த முயற்சியும் எடப்பாடி இது வரைக்கும் எடுத்ததா தெரில. ஆனால் ஒன்றே ஒன்று தான், மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி மெகா கூட்டணி சொல்கிறாரே தவிர அதுக்கான முயற்சி பாமக அணுகுனா போச்சே. பாமக தைலாபுரம் போய் அங்க நிறுவனர் டாக்டர் அவங்களை பார்த்தா முடிஞ்சு இல்ல சார், டாக்டர் அவங்கள போன முறையா அணுகுனாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏல இருக்கிறதா சரின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்தாரு. அது நாடாளுமன்றத்துக்கு. ஆமா, இப்ப சட்டமன்றத்துக்கு அவங்களுக்கு ஒன்றும் தேவை வந்து இல்லையே. இப்ப அவசரத்துக்கு நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்டிஏ கூட்டணியோட ஏடிஎம்கேவும் என்டிஏ கூட்டணியும் சேர்ந்தா அது லாபமா இருக்கும்னு அவர் நினைப்பாரே தவிர, தனிப்பட்ட முறையில் போனால் ஒரே ஒரு ஆஃபர் தான் அவர் கேட்பார். ராஜ்யசபா கேட்பாரு. ஏற்கனவே பிரேமலதா தேமுதிகக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, 25லயே கொடுக்கணும்ன்றாங்க. ஆமா, அதனால பிரேமலதா தேமுதிக கொடுப்பீங்களா, அன்புமணி கொடுப்பீங்களா? அதனால அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணியோட ஏடிஎம்கே போறது தான் வாய்ப்பு. அதுக்கான வாய்ப்புகளை தான் பிரகாசமா இருக்கும். இல்லை, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போட்டாங்க. அதில் ஐயா ராமதாஸ் வந்து தெளிவாக பேசினார். கடந்த தேர்தலில் தவறு செய்து விட்டோம், தவறான கூட்டணி வைத்து விட்டோம், இந்த தேர்தலில் அதை செய்ய மாட்டோம்னு தெளிவாக பேசினார். அதற்கு அடுத்தது அது திமுகவா இருந்தா திமுக அன்னைக்கு போயிடலான்னு முடிவெடுத்தா, நான் இருந்த கூட்டணியில தவறுன்னு சொன்னேன். எந்த கூட்டணிக்கு போறாருன்னு தெரியாது. இருந்த கூட்டணியில தவறு, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டாரு அவரு. பிஜேபி கூட இருந்தது தவறுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்னன்னா, இது மாநில தேர்தல், மாநிலத்திற்கு நடைபெறுகிற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அவங்களுடைய உயிர் நாடியான பிரச்சனை ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க மோடிக்கு ஆதரவா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சாகுபோசல் கூட்டணியில் இருந்துக்கலாம், சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க அப்படி இருக்க முடியாது. அதனால அவங்க தான் இப்போ 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், அதுல எடுத்து ஆகணும்ன்ற நிபந்தனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ மும்மொழி கொள்கையில எதிர்ப்பு. அடுத்தது தொகுதி மறுவரையறை, அதுல எதிர்ப்பு. இப்ப அவங்க கூட்டணியில பிஜேபி கலந்துக்கல, தமாக கலந்துக்கல, அனைத்து கட்சி கூட்டத்தில் இவங்க கலந்துக்கிறாங்க, பாமக கலந்துக்குதுல, ரைட்டா? இப்ப தெரியுதா வித்தியாசம்? அடுத்து என்ன சொல்றேன், சொல்ல வருவது பாமக எங்க அணிக்கு வரும், என்டிஏல இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. நிதி ஆணையம் 16th ஃபினான்ஸ் கமிஷன், அதுல அரவிந்த் பனகரையா கொடுத்த பரிந்துரை 41 40 ஆக்கணும் அப்படின்னு, அதை ஏத்துக்கவே முடியாது, 50 ஆக்கணும் அப்படின்னு மத்திய அரசு கிட்ட சண்டை போட்டு இருக்கிறவங்க பாட்டாளி மக்கள். அப்போ ஏடிஎம்கே அந்த சைடு இல்லாம எந்த சைடுனா வரலாம், அது எந்த பக்கம் நம்ம சொல்ல முடியாது. பட் என்டிஏல இருக்க மாட்டாங்க, அதுதான் கிடையாது அப்படின்ற ஒரு வியூகம். நிறைவு கருத்தா ரொம்ப சுருக்கமா, இனி நம்ம தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி கணக்குகள் என்ன மாற்றம் எல்லாம் பேச போறோம். எப்படி இந்த சூழல் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் சுருக்கமா ரகு எப்படி? இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன சிக்கல்னா, காங்கிரஸ் மாதிரி வந்து ஒரு பதுசான கூட்டணி கட்சி கிடைக்கவே மாட்டாங்க. இந்திரா காந்தி 71 எலெக்ஷன்ல டிஎம்கேயோட ஒரு பேக்ட் போட்டாங்கல்ல, சட்டமன்றத்தில் எனக்கு சீட்டே வேணான்னு. அந்த மாதிரி இங்க டெவலப்மெண்ட்டுக்கு, வளர்ச்சிக்கு விரும்பாத ஒரு கட்சி தான் உங்களுக்கு கூட்டணி வரணும். அதுதான், அதனால தான் டிஎம்கே சுமூகமா இருக்குது. காங்கிரஸ் நாங்கள் தமிழ்நாட்டில் வளருவோம், அடுத்த கட்டத்துக்கு போவோம்னா கூட்டணி இருக்குமா? இருக்காது. ஆனால் பிஜேபி கிட்டையும் டிவிகே கிட்டையும் விஜய் கட்சி கிட்டேயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்க தாங்க ஒரு ஃபோர்ஸா வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால யாருக்கிட்ட போனாலும் வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த 2026 டிஎம்கே வரக்கூடாதுன்றதுனால உங்களோட வரப்பா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் எல்லாரையும் விட பிரஷர் வந்து ஏடிஎம்கேக்கு தான் இருக்கு. ஏன்னா அந்த பார்ட்டியை 10 வருஷமா எதிர்க்கட்சியில் இருக்கிறதுக்காக பில் பண்ண பார்ட்டி. நிறைவு கருத்தா அதுல என்னன்னா, இந்த கேள்விக்கு நீங்க முனவர் பாட்ஷா சொன்ன இடம்னா, நீங்க ஒரு கூட்டணி அலைன்ஸ் ஏற்படுத்துறதுன்றது அது ஒரு பெரிய ஆர்ட்டா இருக்கும் பொலிட்டிக்கலா பாக்குறப்ப. நீங்க அதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லையே, அதை தான் அவர் கேட்கிறார். நீங்க போய் தலைவர்களை பாக்குறது, ஒத்திசைவா ஒரு மேடையில போராட்டத்தை எதுவுமே நடக்கலன்றது தானே சொல்றேன். இது வந்து ரொம்ப டூ ஏர்லி. அதுதான் இருக்கிறது இன்னும் 10 மாசம் தான். இப்போ ரகு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு?
இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய வியூகத்தை எக்ஸ்போஸ் பண்ணதால, ஏன்னா எதிரிகள் எல்லா பக்கமும் இருப்பாங்க, தேசிய அளவில் இருப்பாங்க, மாநில அளவில் இருப்பாங்க. ஒரு கூட்டணி தனக்கு உருவாகிறது ஒரு பக்கம், எதிர வந்து உருவாக கூடாதுன்ற வியூகம் ஒரு பக்கம். இது வந்து எல்லா விதத்தையும் பயன்படுத்துவாங்க, சாம பேத தான தட்டம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி 20-25 இல்லை, ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு 35% கூட வந்துட்டாங்க இப்போ தாவேக்கான்னு ஒரு 6 மாசத்துல சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சகோதரி சொன்னாங்க 35-40 இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு. அப்ப அதுல கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அதனால இதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்றது ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. திமுக அதிமுக தான் பிரைம் ஃபேக்டர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கூட்டணி ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் தெம், அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான். இவங்களுக்கு எதிர்ப்புனா இவங்க அறுவடை பண்ணுவாங்க, இவங்க அறுவடை பண்ணுவாங்க. இந்த கூட்டணி காற்று எந்த திசை பக்கம் போகும்னு பாக்குறீங்க சார்? அதாவது நீங்க பிரசாந்த் கிஷோர் ஏதோ பெருசா ரகசியத்தை சொல்லிட்டாரு, அதெல்லாம் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு தான் அந்த கட்சியை தாவேக்காவே ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் தலைமையில் தான் ஆட்சி. கூட்டணி ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்றது தான் அதுக்கு அர்த்தம். என்னைக்கும் ஏடிஎம்கே வந்து கூட்டணி ஆட்சியை ஒத்துக்க போகிறது இல்லை. அதே மாதிரி திமுகவும் ஒத்துக்காது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து ஆப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு தாவேக்கா வந்ததுனாலன்றதுக்கு காரணம், எந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனுக்கு பேசுனதுக்காகவே கட்சியை விட்டு நீக்கி பதவியை பறிச்சாங்களோ, அதே ஆதவ் அர்ஜுனுக்கு பதவியை வந்து தாவேக்கால கொடுத்த உடனே திருமாவளவனை வாழ்த்து சொல்றாரு. ஏன்னா வந்து அந்த பயம் போயிடுச்சு திருமாவளவனுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால வந்து எங்களை பொறுத்தவரை அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி அமையணும்ன்றது ஆசை. அப்படி நடக்குதா? அந்த திசையை நோக்கி அந்த திசையை நோக்கி வரலன்னா ரகு சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கடைசி தேர்தலா வந்துடும். நீங்க எப்படி பாக்க என்ன மூவ் போயிட்டு இருக்குன்னு நிறைய கருத்து. நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே விஜயோட பார்ட்டி விஜயோட பார்ட்டி இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கல, அண்ணாமலை அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கல. அவர்களுக்கு கூட்டணி வேண்டாமா, தனித்து போட்டியிடணும் தான் நினைப்பாங்களா? போன தேர்தலில் இருந்த அந்த கூட்டணி தான் 2024 ரெண்டு பேர் வரலன்ட்டாங்க. தாவேக்கா அதிமுக உங்களோட வரலன்ட்டாங்க. வேற ஆப்ஷனை வச்சு தானே அவங்க காய்களை நடத்தணும். விஜய் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்திட்டார். அதனால இனி அதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவோடு கூட்டணிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிடுறது இன்னொரு ஆப்ஷன். ஸோ எனக்கு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ரோல் நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் யார் எப்படிப்பட்ட அரசியல் சக்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்யறதுல பிஜேபிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். அது வந்து இன்னைக்கு அந்த ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு பாண்ட் ஹோமி மேலே தலைமை அளவில் இல்லைனாலும் அடுத்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் அளவில் ஒரு பாண்ட் ஹோமி இருக்குன்றது இன்னைக்கு வேலுமணி இல்ல திருமணத்தில் இருந்த அந்த காட்சிகளை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை மீண்டும் அந்த கூட்டணியை ரினியூ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான சமயங்களும் ஏற்பட்டது. ரொம்ப மகிழக்கூடியவரா முனவர் பாட்சாவும் பாமகவும் ஜெயிக்கும் சொல்லல. இபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பிஜேபி தனியா நிக்கணும், எக்ஸ்போஸ் ஆகணும் 2026 உண்மையான வாக்குகள் என்னன்னு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவர்